அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சூரிய வழிபாடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சூரிய வழிபாடுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சூரிய வழிபாடு இப்போ தோன்றியதல்ல. ஆதி காலத்திலே மனிதன் கடவுள் வழிபாடுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வீடு கிடையாது. மரத்தில் பரண் அமைச்சு அந்த பரனில் தான் படுத்திருந்தான். அப்போது அவனுக்கு பயமாக இருக்கும். இருட்டுக்குள்ளே கீழே பார்த்தா மிருகங்கள்லாம் படுத்துருக்கும். அப்போ அதை பார்த்து பார்த்து பயந்து பயந்து புரண்டு படுத்தா கீழே விழுந்துருவோங்கிற பயத்தோடே இருந்தான். அப்போ இரவெல்லாம் உயிர் பயம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. காலையில் சூரிய கதிர்கள் அப்படியே வெளியில் வந்தோடனே இந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்தோன்னே மிருகங்கள்லாம் ஓடிடுச்சு. அப்போ தான் நினச்சான், நம்மை காக்க வந்த கடவுள் யார்? இந்த சூரிய கதிர்கள் வந்தவுடனே இந்த வெளிச்சத்தில் தான் இந்த மிருகங்கள்லாம் போயிடுச்சு, அதுதான் நம்ம உயிரை காப்பாற்றியது அப்படின்னு நினச்சான். அதனால் சூரியனை வழிபட ஆரம்பித்தான். அப்பொழுது தான் சூரிய வழிபாடு தோன்றியது. காலையில் 5:45 ஒரு 6:15 வரைக்கும் சூரிய கதிர்கள் பெரும்பாலும் அந்த நேரத்தில் தான் வரும். அப்படி வருகிற போது அந்த சூரிய கதிர்களை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். 7:30 மணி 8 மணி வரைக்கும் கூட சூரியனை நமஸ்காரம் செய்யலாம், வழிபாடு பண்ணலாம். அந்த கதிர்கள் நம்ம மேலே படும்போது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கிறது. அதனால் தொடர்ந்து தினசரி சூரிய வழிபாடு பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.